570 பிறகுதான் இந்த மீலாதுன் நபி என்று கொண்டாடப்படக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த நாள் என்று கொண்டாடப்படக்கூடிய இந்த நிகழ்வு ஹிஜ்ரி 570 பிறகுதான் வரலாற்றிலேயே தொடக்கமாகிறது. 570க்கு முன்னால் வாழ்ந்த யாரும் ரபியுல் அவ்வல் மாதம் 12ஆம் தேதியை ஒரு பெருநாளாகவோ அல்லது மீலாது நபி அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்த நாள் என்றோ எந்த ஒரு மார்க்க அறிஞரும் எந்த ஒரு மனிதரும் கொண்டாடவில்லை. 570 மக்கள் முதலாக அறிமுகப்படுத்தும் பொழுது ஒரு நாளை வைக்கும் பொழுது மீலாது நபியை 12வது நாளாக முஹம்மது ரசூலுல்லாஹ் பிறந்த நாளாக 12வது நாளாக முதலாக அறிமுகப்படுத்தியதால் 570 ஹிஜ்ரிக்கு பின்னால் தான் அறிமுகப்படுத்தியதால் ஹிஜ்ரி 570 தான் அறிமுகப்படுத்தியதால் அப்படியே அது தொடர்ச்சியாக இன்று வரை மீலாது நபி ரபியுல் அவ்வல் 12ஆம் தேதியாக கொண்டாடப்படுகிறது. தவிர இது குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையிலேயோ அல்லது சஹாபாக்களுடைய கூற்றின் அடிப்படையிலேயோ அல்லது தாபிஈன்கள் தபா தாபிஈன்களுடைய கூற்றின் அடிப்படையிலேயோ சொல்லப்பட்ட நாள் கிடையாது.